இதுவும் கடந்து போகும் நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. இப்போ நான் இருக்கிறது சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய முருகன் கோவில். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக இந்த முருகன் கோவிலுக்கு நான் வந்துட்டு இருக்கேன். உடாரணையும் ஒரு அப்பா வந்து சொன்னாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ நீ கஷ்டப்படாதம்மா, முருகன் கோயில் இருக்குது கந்தக்கோட்டத்தில் சென்ட்ரல்ல இருக்குது, கந்த சுவாமி கோயில், அங்கே போ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வாரம் நான் வந்துட்டு இருக்கேன். முருகன் மட்டும்தான். முருகன் இல்லை அப்படின்னா நான் இன்னைக்கு இல்லை, உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி முருகன் தான் என்னுடைய வாழ்க்கையே. எதுவாக இருந்தாலும் சரி முருகன்கிட்ட தான் நான் பேசுவேன், முருகன்கிட்ட தான் நான் கேள்வி கேட்பேன், அவனை தான் திட்டுவேன். அந்த மாதிரி முருகன் இல்லை அப்படின்னா நான் கிடையாது. ஸோ இங்கே சென்ட்ரல்ல கந்தக்கோட்டத்தில் இருக்கக்கூடிய கந்தசுவாமி கோவிலுக்கு நான் வந்திருக்கேன். நாளையிலேருந்து சஷ்டி வந்து ஆரம்பமாகுது. இன்னைக்கு ஈவினிங்லேருந்து அமாவாசை ஆரம்பமாகுது. நம்ம சேனலில் சஷ்டி குறித்த வீடியோ நான் போட்டிருக்கேன், சேனலில் போய் நீங்கள் பாருங்கள். 6 நாட்கள் எப்படி வந்து விரதம் இருக்கணுன்றதையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது பிரகாரம் இருங்க. முக்கியமாக சஷ்டியில இருந்து அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க. அது வந்து சட்டியில இருந்து அகப்பையில வரும்னு மாறி போச்சு, அப்படி கிடையாது. சஷ்டியில விரதம் இருந்து அகப்பை என்ற கருப்பையில குழந்தை வந்து தங்கும். குழந்தை வரம் இல்லாதவங்க, குறிப்பாக குழந்தை வரம் இல்லாதவங்க தான் இந்த சஷ்டி விரதம் வந்து இருப்பாங்க. நம்பிக்கையோட நீங்க வந்து சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் உங்க கைகள்ல குழந்தை இருக்கும். முருகனை நம்பணும்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே வந்து வாழ்க்கையில சாத்தியம்தான். நீங்க என்ன நினைக்கிறோம் நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு வந்து மூலதனம். ஸோ கண்டிப்பாக முருகனை நம்புங்க. மீண்டும் சொல்லி நினைச்சோம்.